ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வாயில் மாட்டின எற மாதிரி ஆயிட்டாருங்க நம்ம விஜய். பாவம், விஜயோட நிலைமையை நினச்சி பார்த்தா ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. மல்லி சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. விஜயும் பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணை நம்ம பூ மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், இவ இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே இதுக்கப்புறம் இவளை சும்மா விடவே கூடாது. டைம் 10 நாள் தான். இந்த 10 நாளைக்குள்ளே எப்படியாவது இவ எதுக்காக வந்திருக்கா, என்ன காரணத்துக்காக வந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட அந்த கதிரேசன் முன்னாடி போய் நிப்பாட்டிடலாம். அப்படி நிப்பாட்டினா ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேலை எல்லாமே கதிரேசனே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிளான் பண்ணி இந்த சுடர் கூட நெருக்கமாக உக்காந்தாருன்னு பார்த்தா இந்த சுடர் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ராஜியோட பிளான் தாங்க. ராஜியால் தான் இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாமே. சுடரை கூட ஏமாத்திடலாம் போல இருக்கு, ஆனால் இந்த ராஜியை ஏமாற்றவே முடியறதில்ல. விஜய் அப்பவே சொன்னார் வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் இவளை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி கேட்கல. மல்லியோட நல்ல எண்ணம் இப்போ அவங்களுக்கே அது ஆப்பா அமையுது. அப்பவே மல்லி சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு இந்த ராஜியை துரத்தி இருந்தா, இப்போ ராஜி சொன்னதுனால தான் இந்த சுடர் இந்த மாதிரி ரொமான்டிக்கான ஒரு வழியிலேயே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் உண்மையாகவே அவன் உன்னை தேடி வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் மல்லியை தான் உன்னை ட்ராமா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்னதுனால தான் இந்த சுடரே இந்த ஃபர்ஸ்ட் நைட் பிளான் எல்லாம் போட்டது. இல்லைன்னா இந்த சுடர் அமைதியாக இருக்கிறத சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற பிளானில் இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது முதல் பிரச்சனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜி தாங்க. அதனால் முதல்ல இந்த சுடர் ரகு எல்லாம் விட்டுட்டு கூட ராஜியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அது என்னைக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எப்படியோ ஒரு வழியாக இன்னைக்கு நைட்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு. இந்த சுடர் பிசாசுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் ராஜிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ராஜி உடனே எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அவன் தான் மல்லியை வெறுக்கவே இல்லையா, அவளை விட்டு அவன் தூரமா வரவே இல்லையே, அவளை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் பண்றது எல்லாமே டிராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி தெளிவா சுடருக்கு ஃபோன்ல சொல்லியாச்சு. ஸோ சுடரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றது தான் இந்த சுடரோட பிளான். அதுக்காக அவன் லாக்கர், அதாவது அந்த கதிரேசன் லாக்கர் கீயை எங்கே வைக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்றது பிளானில் தான் இப்போ சுடர் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் தன்னோட உண்மையான பொண்ணே இப்போ உயிரோட வந்திருக்கா, அவளோட வாழ்க்கை இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பொண்ணு மாதிரி இந்த நிஷாவும் கதிரேசனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவா கதிரேசன் என்ன நினைக்க போகிறாரு, என் பொண்ணு இப்போ நல்லபடியாக திரும்பி வந்துட்டா, என் மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னும் போது தானே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு, சரி இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பெருசாக இல்லைன்னாலும் பெருசாக பண்ணால் இந்த மல்லி பிரச்சனை பண்ணுவா, அதனால் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேச போகிறாரு. அப்படி பேசினா விஜய் என்ன பண்ணுவார், தலையாக கட்டுவார். இல்லை, முதல்ல மல்லியை லீகலாக நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டைமை இழுக்க போகிறாரு, அதாவது தள்ளி போட போகிறாரு. ஆனால் இந்த கதிரேசன் ஒரு அப்பாவை என்ன பண்ண போகிறாரு, சரி என் பொண்ணுக்கு நேரமே சரியில்லை, எப்படியாவது நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஜோசியம் பார்க்குறவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரு. என் பொண்ணுக்கு நல்ல காலம் எப்போ தான் வரும், இவ்வளோ நாள் அவள் இறந்துட்டான்னு சொல்லி நினச்சோம், இப்போ உயிரோட வந்திருக்கா, உயிரோட வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு நல்லது நடக்கலையே, கொஞ்சம் நல்லது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஜோசியக்காரரை கேட்க போறாரு. அவர் உண்மையான ஜோசியரா இருந்தாரு, ஜாதகம் பார்க்குறவரா இருந்தாரு அப்படின்னா அந்த சுடரோட ஃபேஸை வச்சு அந்த சுடரை பார்த்ததுமே சொல்லிடுவாரு, இவ உங்க பொண்ணு ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நடந்தால் நல்லா இருக்கும். ஒரு அப்பாவா தன் பொண்ணுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தன் பொண்ணுக்கு திரும்பவும் ஒரு ஜாதகம் பார்க்கணும், ஏதாவது பரிகாரம் செஞ்சால் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் பார்க்குறவரையோ நல்ல ஜோசியரையோ கூட்டிகிட்டு அந்த ஜோசியர் உண்மையை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.